Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Muhammadur Rasulullah, walladhina ma'ahu ashidda'u ala al-kuffar, ruhama'u bainahum, tarahum ruk'an sujjadan yabtaghuna fadlan min Allahi wa ridwana. உண்மையான மூமின்களே, கியாமத்து வரைக்கும் ஓதப்படக்கூடிய குர்ஆன் ஷரீஃபில் ஒரு பெரிய சமூகத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்தி சொல்லுகிறான். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன மஅஹு அஷித்தஉ அலல் குஃபார். இந்த நபியோடு இருக்கக்கூடிய அருமைக்குரிய சஹாபாக்கள் குஃப்ரின் மீதும் காபிர்களின் மீதும் கடுமையானவர்கள். அது சொந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். அதே நேரத்தில் ரொஹமாஉ பைனஹும், தங்களுக்குள் மிகுந்த இரக்கமுடையவர்களாக நடப்பார்கள். அவர்களுடைய அடையாளத்தை எல்லாம் சொல்லுகிறான், தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தஹுன ஃபضلا மினல்லாஹி வ ரிதுவானா. அவங்க எப்பயுமே ருக்கு சுஜூதுல தொழுது கொண்டே இருப்பார்கள். அந்த காட்சி நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த தொழுகையினுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டியவர்களாக இருப்பார்கள். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அதிகம் சஜிதா செஞ்சதனால அவர்களுடைய முகங்களில் சஜிதாவின் தழும்புகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்வை ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலேயே பதிவு செய்கிறான் என்றால், உலகத்தில் ஆக பரிசுத்தமான ஒரு சமுதாயம் அருமைக்குரிய சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம எடுத்து படிச்சோம்னா ரெண்டு பார்வையில நமக்கு தென்படும். ஒன்று, அவர்களுடைய உச்ச ஈமானில் வைத்து பார்ப்போம். ஈமானுடைய உச்சத்தில் வைத்து பார்ப்போம். உண்மை அதுதானே. அவர்கள் தான் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், தூண்கள். அவங்க இல்லைன்னு சொன்னா இஸ்லாமே கிடையாது. குர்ஆன் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது, நபி அவர்களிடம்தான் வந்தார்கள். அதனால நம்முடைய மன கற்பனையில் மிக பிரம்மாண்டமான மனிதர்களாக அவங்க தெரிவாங்க. இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் நீங்க அவங்க வரலாறை படிச்சீங்கன்னா, சராசரி மனிதர்களை போல சண்டை போட்டிருக்காங்க, மூஞ்சியை உடைச்சிருக்கிறாங்க, குடிச்சிட்டு ரகலை பண்ணியிருக்காங்க, குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. இது சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கை. இப்ப இந்த வரலாறுகளை படிக்கும் போது மனசு கொஞ்சம் பதறும். சஹாபாக்கள்லாம் இன்னும் முடியாது. அப்ப இதை எப்படி நாம சரி பண்றதுன்னு சொன்னா, ஒரு மூட சமூகமாக இருந்தவர்களுக்குத்தான் பெருமானார் அனுப்பப்பட்டாங்க. அவங்க தான் ட்ரையல். குடிச்சிட்டு இருந்தாங்க, விபச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க, வட்டி வாங்கிட்டு இருந்தாங்க, சமூகத்தினுடைய அத்தனை தீமைகளையும் வச்சிருந்தாங்க. அவர்களிடம் பேசி 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 அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குடிச்சிட்டு தொழுகைக்கு வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? பள்ளிவாசல் பரக்கத்தா இருக்கும். கஞ்சி குடிச்சிட்டு வந்தே சும்மா இருக்க மாட்டேங்கிறான். நீ சாராயம் குடிச்சிட்டு வந்தான்னு வச்சுக்கோ, இமாம் 3 ரக்காத்தா 4 ரக்காத்தாங்க. இப்ப அல்லாஹ் அவங்கள மென்மையா திருத்தணும். தயவு செஞ்சு தொழுகைக்கு வரும்போது குடிக்காத. இப்ப இந்த வரலாறுகளை வாசிக்கும் போது சராசரி மனிதர்களுடைய வாழ்வுதான் அவர்களுடைய வாழ்வு. அவர்களை மாற்றி எடுத்து சஹாபாக்கள் என்ற உயரிய ஸ்தானத்தில் அல்லாஹ் உலக மக்களின் முன்னோடிகளாக விட்டுட்டான். ஏன்னா நிறைய ஆலிம்கள் கூட, தன் ஆலிம்னு சொல்லிக்கிறவங்க கூட இந்த சஹாபாக்களுடைய பர்சனல் லைஃப் இருக்கா இல்லையா, அதுல போய் பார்த்துட்டு பார்த்தீங்களா அவங்களை குறிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி பேசவே கூடாது. ஏன்னா அவங்க என்ன செஞ்சிருந்தாலும் அவங்களை அல்லாஹ் மன்னிச்சு நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்துட்டான். அந்த ஆங்கிள் தான் சஹாபாக்களை பார்க்க வேண்டும். பெருமானாருடைய தோழர்களில் இன்றைய ரியாத், அன்றைய நஜ்து தேசத்தை சார்ந்த நுஐம் இப்னு மஸ்ஊத் அப்படின்னு
ஒரு பிரபலமான சஹாபி வர்றார். இவர் போர்களுடைய தந்திரங்களை அறிந்தவர் என்று வரலாற்றில் பேசப்படுகிறார். இவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது எல்லா காலத்திலும் ஜாலியா வாழணும்னு சில கேரக்டர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கேரக்டர். இவருடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னா ஜாலியா இருக்கணும். அப்படி நிறைய இருக்காங்களே இல்லையா? சில பேர்த்துட்டு போயிட்டு குடும்பத்தை பாரு, அதெல்லாம் கிடக்குது மாப்பிள்ள, நம்ம ஜாலியா இருக்கணும், நல்லா திங்கணும், நினைக்கிற இடத்துக்கு போகணும், சுத்தணும், விதவிதமா ட்ரெஸ் போடணும், அப்படி சில கேரக்டர்கள் இருக்கும். இவர் அந்த மாதிரி ஆசாபாசங்களுக்கு அடிமையானவர். ரியாதுல இருந்து மதீனாவுக்கு இன்னைக்கு புறப்பட்டு வந்தாலே அது 1000 கிலோமீட்டர் ஆயிடும். அந்த காலத்துல மதீனாவிற்கு அதிகமாக தொடர்புடையவராக இருந்தார் இந்த நுழைன். காரணம் என்னன்னு சொன்னா, மதீனாவில் அதிகபட்சமாக யூதர்கள் இருந்தாங்க. அந்த யூதர்கள் அன்றைக்கும் அப்படித்தான் பெண்களை ஆசாபாசங்களுக்கு கொடுப்பதும் மது போன்ற போதை பழக்கங்களை விரிவுபடுத்துவதில் அவங்க அன்னைக்கு அவங்களும் முன்னோடி தான். அதனால தன்னுடைய ஊரிலிருந்து மதீனாவுக்கு வருவார். அவருக்கு நோக்கமே ஜாலியா இருக்கணும், பாட்டு கேட்கணும், இசை நடனங்கள் பார்க்கணும், பெண்களுடைய தொடர்பு வேணும், மது வேணும். இதுக்கு எல்லாம் அந்த யூதர்கள் வசதி செய்து கொடுத்திருந்தாங்க. அதனால இந்த நுழைமை பற்றி மதீனாவின் யூதர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவருக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. இப்படி இருக்கிற பொழுது மதீனாவில் பிரபலமான 2 யூத கோத்திரங்கள் இருந்தது. ஒன்று பனு குரைதா, இன்னொன்று பனு நுதைர். மோசமானவன். அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமா ஈமானிய சமூகத்துக்கு எச்சரித்தது இவங்களை தான் சொன்னாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது இன்னைக்கு உலகம் அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த பனு நுதைர் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து இஸ்லாம் மதீனாவில் ஒரு ஆட்சி அதிகாரம் மிக்கதாக மாறிடுச்சு. யூதர்கள் சிறுபான்மையா மாறிட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, யூதர்கள் யூதர்களா இருந்துக்கலாம், நஸ்ரானிகள் நஸ்ரானிகளா இருந்துக்கலாம், நெருப்பு வணங்கிகள் நெருப்பு வணங்கியா இருந்துக்கலாம். ஆனால் இது நம் மதீனா. நாளைக்கு மதீனாவிற்கு ஆபத்து வரும் பொழுது நாம் எல்லாம் சேர்ந்து தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கி ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. ஆனா நான் என் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். யூதர்கள்ட்ட சொன்னாங்க, நீங்களும் இந்த மார்க்கத்தை சார்ந்தவங்க தான், கிறிஸ்தவர்களே நீங்களும் இந்த மார்க்கத்தை சார்ந்தவங்க தான். நீங்களாக நிறைய கற்பனைகளை உருவாக்கி மார்க்கத்தை மாற்றிக்கொண்டீர்கள். ஒண்ணுமே இல்லை, என்னை முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கிட்டா நாம எல்லாம் ஒண்ணு. அவங்க எல்லாமே ரெடி. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவர்கள் மதத்தின் பெயரால் செய்து கொண்டிருக்கிற மோசடித்தனங்கள், அந்த வருவாய்கள் எல்லாம் போயிரும் பயந்தாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வாய்ப்புகள் தேடிக்கொண்டே இருந்தாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானாரை முடிச்சிருக்கணும். நிறைய சதி செய்திருக்கிறார்கள் யூதர்கள். இப்ப இந்த பனு நுதைர் என்ன செஞ்சாங்கன்னா, நேர மக்காவுக்கு போனாங்க. குறைஷி சொன்னாங்க, பத்ரிலையும் தோத்துட்டீங்க, உஹதுலையும் தோத்துட்டீங்க, நீங்க கிளம்பி வாங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். இப்படியே சொன்னாங்க. நாங்க மதீனால தான் இருக்கிறோம், ஆனால் பெருமானாரை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சக்தி இல்லை எங்கள்கிட்ட, பலகீனமா இருக்கும். ஆனா நீங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்தை பூண்டோடு அழித்து விடலாம் அப்படின்னு அவங்கள ட்விஸ்ட் பண்ணி ஒரு நாளை குறிச்சு அபூ சுஃபியான் தலைமையில நீங்க வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அடுத்து நஜிதுக்கு போறாங்க, இன்றைய ரியாத். அங்கு கத்துஃபான் அப்படிங்கிற ஒரு பெரிய சமூகம் வாழுது. அந்த அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் இந்த நுழைன். அவர்கள்ட்ட போய் பேசுறாங்க, மதீனால ரொம்ப தொந்தரவு, இந்த புதிய மார்க்கம் வந்து நம்மளை வழிவிட மாட்டேங்குது, அதனால நீங்களும் கிளம்பி வாங்க, குறைஷிகள்லாம் வர்றாங்க, நாம எல்லாம் சேர்ந்து போராடுவோம். சொன்ன தேதியில மக்கால இருந்து குறைஷிகளின் படை
நஜிதிலிருந்து கத்துபானுகளுடைய படை. பார்த்தா அந்த படையில நுழைமும் வாழை தூக்கிட்டு வர்றாரு. நுழைமும். ஆனா நல்லா கவனிச்சீங்கன்னா இவர் எதுக்கு வர்றாருன்னு தெரியல. அவங்க ஊருக்காரங்க கிளம்பிட்டாங்க, இவரும் கிளம்பிட்டாரு. இவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், எங்க போனாலும் ஜாலியா இருக்கும். விவரம் தெரியாம வாழை தூக்கிட்டு வந்துட்டார். இந்த படைகள் கிளம்பி வருகிற பொழுது பனு உதைர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடத்துல போய் அவங்கள சந்திக்கிறாங்க. குறைஷிகளையும் கத்துபான் பனு குறைதா 3 படையாயிடுச்சு. இப்ப நம்ம ஊருக்குள்ள இன்னொரு பார்ட்டி இருக்கு, பனு குறைதா, மோசமான யூதர்கள். அவங்களையும் நம்ம கூப்பிட்டுக்குவோம். அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம். அம்மாடி ரசூலுல்லாஹ்வை எதிர்த்துட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க சத்திய வாக்கு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம், எகைன்ஸ்டா நடக்க மாட்டோம்னு சொல்லி அப்படின்னவனா இந்த பனு உதைர் சொல்றாங்க, வரப்பா போருங்கிறது வெற்றி வரும் தோல்வி வரும், எல்லா நேரமும் முகமதே ஜெயிச்சுட்டு இருக்க மாட்டாரு, இந்த தடவை நாம சேர்ந்துட்டோம்னு சொன்னா பெரும்படையா மாறி இருப்போம், முகமது தோத்துருவாரு, பூண்டோடு அழித்து விடலாம். யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்குள்ள ஒரு மஷூரா பண்ணி கடைசியில பெருமானாருக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தங்களை கிழித்து ஆனந்தப்பட்டார்கள். இப்ப நாம சேர்ந்திருக்கிறது நேட்டோ நாடுகள். அஹஸாப் அப்படின்னு குர்ஆன் எல்லாம் சொல்றான். அஹஸாப்னா கூட்டணி படைகள். பனு குறைதா, பனு உதைர், ரியாதினுடைய கத்துபான், மக்காவுடைய குறைஷிகள் பெரும்படை முடிவு பண்ணிட்டாங்க ரசூலுல்லாஹ்வை அழிச்சிடலாம். இந்த தகவல் பெருமானாருக்கு கிடைத்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பயுமே சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு மஷூரா பண்ணுவாங்க. என்னப்பா இப்பதான் பத்ரு, இப்பதான் உஹது, அதுல ஒரு 14 உயிரிழப்பு, இதுல ஒரு 70 உயிரிழப்பு. ஆனால் நாம போருக்கு போலையே, போர் நம் மீது திணிக்கப்படுகிறது. நாம சும்மா இருந்தாலும் இந்த ஈமானிய சமூகம் அழிக்கப்பட்டு விடும். நம்ம நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான். அங்கதான் பெருமானார் ஜெயிக்கிறாங்க. அத்தனை பேரையும் அந்த உணர்வாளர்களாக மாற்றாங்க. சஹாபாக்கள் பல பல ஆலோசனைகள் சொல்றாங்க. பொருளாதாரம் போருக்கு வேணுமா இல்லையா? இப்ப நம்ம காலத்துல நம்ம அதெல்லாம் புரியுறோம், போருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? நிஜத்தில் அவர்கள் போர் செய்தார்கள். தளவாடங்கள் வேணும், ராணுவம் வேணும், அதற்கான மனோதிடம் வேணும், ஊருக்கு பாதுகாப்பு வேண்டும். அப்பதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த தடவை வெளியே போகாம ஊருக்குள்ள இருந்தே எதிர்த்தா என்ன? அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, அப்படின்னா நீங்க ஆலோசனை சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது வெளியூரிலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சல்மானே பார்சி. அவரு ஈராக்கில் இருந்து பாரசீகத்திலிருந்து வந்தவர். பல மதங்களை பார்த்து விட்டு பெருமானாருக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய வரலாறு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போ அந்த சல்மான பாரசி எந்திரிச்சு சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னு சொன்னா, எங்க பாரசீகத்துல இது மாதிரி நெருக்கடி காலகட்டங்களில் ஒரு போர் யுக்தி ஒன்று இருக்கிறது, அதை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, நம்ம மதீனாவை சுத்தி மலைகள் இருக்கு, ஒரே ஒரு பக்கம் தான் என்ன இருக்கு, திறந்த வழி, தரைமார்க்கமாக உள்ள வர்ற மாதிரி இருக்கு. அதனால உள்ளுக்குள் வருகிற வழியில பெரும் அகல்களை தோண்டி வைத்தால் எதிரிகள் என்ன செய்ய முடியாது. பெரும் அகல், கந்தக்குன்னு சொன்னா நல்ல அகலமான ஆழமான குழிகள். அப்ப வந்தவங்க நின்றுவாங்க. இறங்கி உள்ள வந்து தாக்கறக்கு வந்தா நாம பார்டர்ல இருந்து அவங்களை அடிச்சு என்ன செய்வோம், பலகீனப்படுத்துவோம். இது ஒரு ராஜதந்திரம். நாங்க பல சஹாபாக்கள் இது என்ன புதுசா இருக்கு நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். ராணுவ நடவடிக்கைகள்ல ஒரு புதிய முறை, இது எதிரிகளுக்கும் தெரியாது. சரியா? இப்படியான ஒரு போர் முறை தொடங்கி இந்த 3 படைகளும் அணிவகுத்து வருகிற பொழுது 1 மாசம் முற்றுகையிட்டார். வந்து பார்க்கறாங்க, என்னடா இது புதுசா இருக்கு, எப்பயுமே நேருக்கு நேர் நின்று ஆயுதத்துல அடித்து தாக்கி வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இப்ப பெரும் குழியை தாண்ட வேண்டியதா இருக்கு. அதனால அவங்க வாட்டமான பகுதிகளில் இந்த குறைஷிகள் மேலேயும் யூதர்கள் தனித்தனியா, பனு குறைதா ஒரு பக்கம், பனு உதைர் ஒரு பக்கம்,
இவர்கள் எல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள், ஒப்பந்தங்களை முறித்து விட்டார்கள். பெருமானாருக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த படை தயார் பண்ணி அந்த குழிகளை வெட்டி முடிக்கிறதுக்கு அது தனி வரலாறு. மிகப்பெரிய சிரமங்களை பட்டார்கள். சஹாபாக்களுக்கு சாப்பாடு இல்லை, வயிற்றுல கல்லை கட்டிட்டு அந்த கற்களை உடைத்த பொழுதுதான் சிரியா வெற்றி கொள்ளப்படும், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், பாலஸ்தீன், இதெல்லாம் முன்னறிவு பெருமானார் செய்தார்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது முனாஃபிக்குகள் ஆல்ரெடி யூதர்கள்னு தனியா பிரிஞ்சுட்டாங்க. இவன் யூதனாவும் இருக்கிறான், முஸ்லிமாவும் இருக்கிறான். அப்படி சில முனாஃபிக்குகள் நேர ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, பொய்ய சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த முனாஃபிக்குகள் பெருமானாரை பரிகாசம் செய்கிறாங்க. இவரை நம்பி வந்தா கைசர் கிஸ்ராவினுடைய கோட்டையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம பாத்ரூமுக்கு போறதுக்கு கூட இப்போ நெருக்கடியா போச்சு அப்படின்னு பெருமானாரை கேலியும் கிண்டலும் செய்தார். கணக்கு பார்த்தா ஒரு சில 100 கணக்கில் தான் சஹாபாக்கள் இருந்தார். ஆனால் படைய நம்பியா பெருமானார்? அல்லாஹ்வை நம்பி நின்றதினால் இந்த கந்தக் அகல்களை தோண்டி வைத்துக் கொண்டு இந்த புறத்துல இருந்து இயன்ற வரை அவங்களை தாக்குறாங்க. குழியை தாண்டி வந்துடக்கூடாது. முற்றுகை 1 மாசம் நீடிக்கும். வந்து பார்த்தவனுங்க ரொம்ப பெஜாராயிட்டாங்க. என்னடா இது புது முறையா இருக்கே, கடக்க போனால் அம்பு அடிச்சு அவங்கள பலகீனப்படுத்திடுவாங்க. அவனுங்களே என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. 20 நாள் ஆச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இதுதான். தொழுதார்கள், அல்லாஹ்ட்ட வந்து துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அன்ஷதுக அஹ்தக வ வஅதக, யா அல்லாஹ் உன்னுடைய வாக்குறுதியை நம்பித்தான் நான் இருக்கிறேன், உன்னுடைய வாக்குறுதியை நம்பித்தான் நான் இருக்கிறேன். ஏன்னா எல்லா போரிலையும் பெருமானார் அதைத்தான் கடைபிடிச்சாங்க. எல்லாம் நீ உதவி செய், நீ உதவி செய், திரும்ப திரும்ப அழுது கொண்டே இருந்தார்கள். இது இப்படி இருக்கட்டும். இந்த வரலாறு இப்படி நடக்கிற பொழுது இந்த கூட்டத்தில் வந்தார்ல நுஐ, நஜிதிலிருந்து வந்தவர், அவரு தங்களுடைய படையில அப்படி படுத்திருக்காரு. படுத்துருக்கு, அப்படி வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு ஜாலியான ஆளு. அவர் திடீர்னு அவர் என்ன யோசிக்கிறார்னா, ஏப்பா உனக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவனுங்க அவங்க பிரச்சனைகளுக்கு சண்டை போடுறாங்க, அவரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மார்க்கத்திற்காக சண்டை போடுறாரு, உனக்கு இதுல என்ன சம்பந்தம்? அவர் மனசுக்குள்ள ஓடுது. ஆனா ஏன் வந்தார் அப்படிங்கிற காரணத்தை அவர் சொல்லும் போது, இந்த மார்க்கம் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா, இஸ்லாம் வளர்ந்துருச்சுன்னு சொன்னா நம்ம குடிக்க முடியாது, நமக்கு ரொம்ப பிரச்சனையாயிருமே, நம்ம ஜாலியெல்லாம் போயிருமே, இப்படித்தான் பயந்தார். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவருடைய மனசுக்குள்ள அல்லாஹ் ஒரு சிந்தனையை போட்டார். இவ்வளவு ஒரு நல்ல மார்க்கத்தை சொல்லுகிற ஒரு மனிதரை நாம எதிர்த்து வந்திருக்கிறோம், நம்மளுடைய சுயநலத்திற்காக, இது பயங்கரமான தப்பாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தவர் தப்புன்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, எந்திரிச்சு நேரா பெருமானார்ட்ட போயிட்டார். எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்? கொஞ்ச தூரம் தான். சுத்தி மலைகளில் ஏறி நேரா பெருமானார்ட்ட போயிட்டார். போய் பெருமானாருக்கு முன்னால் நிற்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் கரெக்டா கேட்கிறாங்க, அந்த நுஐன், நீங்க நுஐன் தானே அப்படின்னா அவருடைய செய்திகள் பெருமானாருக்கு தெரிந்திருக்கிறது. எதுக்கு வந்தீங்க? என்ன சொன்னார்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஒரு ஹதீஸில் பெருமானார் சொல்லுவாங்க, இந்த மார்க்கத்தை நாம சார்ந்திருக்கிறோம், நம்மை சார்ந்து மார்க்கம் இல்லை. அல்லாஹ் நாடினால் ஒரு பாவியை கொண்டாவது இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான். எப்பயுமே நாங்க தான் இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறோங்கிற மனநிலையில நம்ம வாழ்ந்துடக் கூடாது. நம்ம இந்த மார்க்கத்துல ஒரு அங்கமா இருப்பது நமக்கு பெரிய நிஅமத். ஏன்னா ஒரு குடிகாரன், ஒரு தவறான வாழ்க்கை கொண்டவனை கொண்டாவது இந்த மார்க்கத்திற்கெல்லாம் உயிர் கொடுத்து விடுவார். சில நேரங்கள்ல கிராமமா இஸ்லாத்துக்கு வருவாங்க. எப்படி வந்தாங்கன்னா, யாரோ ஒரு ஆள் அங்க அவங்கள ரெடி பண்ணி இருப்பாரு. அந்த ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியப்படும்.
அவர் ஒரு ஆலிமாவோ அவர் ஒரு மார்க்க பண்பா இருந்திருக்க மாட்டார். ஏதோ ஒரு விஷயம் அவங்க சமூகத்தில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த ஜாதியினால நம்ம பரம்பரையே நாம அடிமையா கிடக்கிறோம், எல்லாம் முஸ்லீம் ஆகுங்கடா, நமக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு கிளப்பி இருப்பாரு. ஒரு கோணத்தில் இருந்து புறப்பட்ட தீ ஒரு ஊரை ஒரு சமூகத்தை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். கலிமா சொல்லிட்டாரா, ரசூலுல்லாஹ் நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப பெருமானார் எப்படி நம்புறாங்க? பெருமானார் எப்படி நம்புறாங்க? ஏன்னா இது போரனுடைய தந்திரமாக கூட இருக்கலாம் இல்லையா? அவர்கள் குறைஷிகள் அனுப்பி வைத்த உளவாளியாக கூட இருக்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் கலிமா சொன்னா நம்பிடுவாங்க. நம்பின உடனே சொன்னாங்க, நீ வேணா ஒரு வேலை செய், அங்க போய் கத்தில் அங்க குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. அது போரனுடைய தந்திரம். இப்ப நம்மள கேள்விப்படுறோம் இல்லையா, தரையில பிளைட் எல்லாம் வரைஞ்சு வச்சுட்டு அமெரிக்கா அதை உண்மையில பிளைட் நினைச்சு என்ன செய்யறான், தாக்கும் போது எதிரிகளுடைய பொருளாதாரம் அழியணும், உன்னால என்ன பண்ண முடியுமோ சூழ்ச்சி பண்ணுட்டான். போருக்கென்றே சில மார்க்க சட்டங்கள் இருக்கிறது, அது பொது வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடாது. சொல்லுங்க, டை அடிக்கிறாங்களா இல்லையா? போருடைய வரலாறுலாம் படிச்சீங்கன்னா ரசூலா சொல்லுவாங்க, நல்லா டை அடிச்சுக்கோங்க. ஏன் போற அத்தனை பேர் எப்படி இருக்கணும், கம்பீரமா இருக்கணும். அங்க நிறைய போய் நின்னா ஏ 50 है, ये 80 है, पूरा बुड्ढे लोग मारो मारो, நல்லா டை அடிச்சுட்டு போய் நின்று கரு நின்னா பயந்துருவான். உடனே அந்த ஹதீஸ் பார்த்து பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹ் டை அடிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி, இது அது என்னைக்கும் ஹராம தான். எப்படி நமது சிலது மனசு நம்ம விரும்பும், இந்த மனசுக்கு தோதுவா மார்க்கத்தை திருப்பதற்கு முயற்சிக்கிறதா தப்பு. அலிம்சா செஞ்சாலும் அப்படித்தான், அலிம்சா செய்யறது சட்டமாக ஆக. நான் டை அடிச்சுட்டாரு, அவர்கிட்ட போய் கேளு, அவருக்கு என்ன பிரச்சனையோ. சில இடங்கள்ல இப்படி இருக்கு, மனைவியை திருப்திப்படுத்திருக்கா வேண்டி டை அடிச்சுக்கலாம். இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம வாழ்றதே அதுக்குத்தான். அப்படி சொன்னாலும் பெருமானார் சொல்வார்கள், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். கருப்பு சாயத்தை அதுல இந்த டையினா இந்த பிசுபிசுப்பு இருக்கா இல்லையா, ஒது செய்தால் அந்த தண்ணி போய் சேராது. மயிலாஞ்சி போட்டுக்கலாம், வேற நிறங்கள் போட்டுக்கலாம். இப்பதான் இந்த கலரிங்னு ஒன்று இருக்கா இல்லையா, நல்ல மண்டையெல்லாம் கலர் ஆக்கிட்டு அப்படியே வருவாங்க. இவதான் இந்த 2 பக்கம் விட்டுருப்பான். அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளும் விட்டு நேராக மேம்பாலத்தில் ஏறி அடிச்சு ஷஹீதாகிறதா ரமதானுடைய ஸ்பெஷல். அல்லா பிள்ளைகளை பாதுகாப்பானாக. சின்ன சின்ன பசங்க 10th எழுதுகிற பையன், அவங்கள்ட்ட ஏன் வண்டி கொடுக்குறோம், மௌத்தாயிட்டாரு, அல்லா அவனை மன்னிப்பானாக. இப்போ கேஸ் அவங்க அத்தா மேல, ஏன்னா சட்டத்துக்கு மீறினது. சின்ன பசங்கள்ட்ட வண்டி கொடுக்காதீங்க, சட்டமே போட்டாங்களே இல்லையா, பெற்றோர் அது பாதிக்கும், குழந்தையினுடைய உயிரும் போச்சு, தேவையில்லாத சட்ட பிரச்சனைக்கும் ஆளாக்கப்படுது. அதனால நம்ம மக்கள் தான் நீ எல்லாம் 27 வந்துருச்சுன்னா பெருநாள் முடிகிற வரைக்கும். பெருநாள்னா என்னன்னு சொன்னா ஒரு பைக்கில் 4 பேர் போறது. சைத்தானு, இப்லீஸு, சொல்லுங்க வேற என்ன, இந்த 4 பேர் போறதா. இந்த காவல்துறை ஓரமா நின்று பார்க்கத்தான் செய்யறாங்க. இவனுக்கு எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்தாத ஜென்மங்கள். இப்ப மொத்த சமூகத்துக்கும் அந்த கெட்ட பேரா இல்லையா, நல்ல தொழுகையாளிகளுக்கும் நல்ல இளைஞர்களுக்கும் அந்த கெட்ட பேர். அதனால திருத்துவதற்கு முயற்சிப்போம், செய்திகளை எத்தி வைப்போம். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. இவரு நேரா போறார், சிலர் ஏத்துக்கிட்டாரு இல்லையா. போன உடனே நேரா இந்த பனு குறைலா அவங்கள போய் பார்த்து, வாங்க, என்ன தெரியுமா, என்ன நோய், நீங்க எங்க வாடிக்கையாளராச்சே, அங்க இருந்து எப்பயுமே ஜாலியா இருக்கிற ஆளு, நம்புவீங்களா? நம்புவோம். வேற ஏன் சமுதாயம், மக்கா சமுதாயம் எல்லாம் சேர்ந்து இங்க போருக்கு வந்திருக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி முகம்மதை கொண்டு இந்த மதீனாவை பிடிச்சிடலாம் அப்படியெல்லாம் உங்களுக்கு எண்ணம் இல்லை. வேற ஏதோ நோக்கத்துல வந்திருக்காங்க. என்னப்பா சொல்றான்? ஆமா, நீங்க வாட்டுக்கு ஒப்பந்தத்தை எல்லாம் முடிச்சு போட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளுங்க. நாளைக்கு போர் முடிஞ்சிடும். எத்தனை நாள் நடிக்க போகுது? 20 நாள் ஆச்சு. இது என்னைக்காவது முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா
வெற்றியோ தோல்வையோ அவன் கிடைச்சதை எடுத்துட்டு ஊருக்கு போய் சேர்ந்துருவான். எங்க ஊருக்காரனோ மக்காக்காரனோ, ஆனா நீ உள்ளூர்காரன், நீ மாட்டிக்க. முகமது உன்னை தோத்தாலும் விட மாட்டாரு, ஜெயிச்சாலும் விட மாட்டாரு. ஐயோ ஆமா, அதுக்கு என்ன வழி? நான் சிம்பிளா சொல்றேன். அவனுங்களை என்ன எண்ணத்துல இருக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க ஊருக்காரங்கள்ட்டையும் பக்கத்துக்காரங்கள்ட்டையும் சொல்லுங்க. நாளைக்கு வெற்றி தோல்வி எது நடந்தாலும் நீ போயிருவ, பிரச்சனை எனக்கு தான். அதனால எனக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும். என்ன செக்யூரிட்டினா, இந்த 2 படைகள்ல இருந்தும் தலா 70 பேர்கள் எங்கள்கிட்ட அடமானமா இருக்கணும். அவங்கள செக்யூரிட்டியை நாங்க வச்சுக்குவோம், அப்புறம் சண்டை போடலாம். ஏன்னா இந்த 70 பேர் எங்க கையில இருக்கிற வரைக்கும் நீ ஓட மாட்ட, எனக்கும் உறுதி. நல்லா இருக்குப்பா. அவன் மனசை குழப்பி விட்டுட்டு வந்துட்டார். வந்தவர் நேரா குறைஷிகிட்ட போனார். பேசினது அபூ சுஃபியான், அவரை தான் லீடர். பேரு ஏங்க நான் என்ன தெரியுமா? என்னப்பா நீ நம்ம ஆளாச்சு, நஜிதுக்காரவன தெரியாம இருக்குமா? நான் சொன்னா நம்புவீங்களா? இந்த யூதர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அது மோசமான ஆளுங்க. ஏப்பா என்ன பிரச்சனை? உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால முகம்மதுட்ட உங்களுக்கு தெரியாம அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்னன்னு? இந்த போர்ல நாங்க பின்வாங்கிக்கிறோம். இந்த போர் எடுத்ததற்காக ஒரு 70 பேர் குறைஷிகள்ல இருந்தும் கத்மான்ல இருந்தும் தலைவர்களை பிடிச்சி கையில கொடுத்தோம். நீங்க வெட்டிக்கிங்க, எங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சூழ்ச்சி அவனுங்க பண்ணி இருக்கிறாங்க. வேணும்னா பாருங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட ஆளை கேட்டு வருவானுங்க அப்படின்னு அங்க உசுப்பி விட்டாரு. இதை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு நான் செய்யறது கரெக்டுன்னு நினைக்க கூடாது. அதான் சொல்லிட்ட போரு இந்த சுபாவம் நிறைய பேருக்கு லைட்டா நோண்டி விட்டு போயிருந்தான். இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. அது பண்ணவே கூடாது. இது போருக்கான தந்திரம், இது போருக்கான தந்திரம். இது குறைஷிகளுடைய மனசுலையும் போட்டாச்சு, பனு நுதைரிலையும் போய் போட்டார், அவர் இருக்கிற கத்துப்பான்லையும் போட்டார். அவர் போட்டது மறுநாள் வெடிச்சிருச்சு. அபூ சுஃபியான் தன் மகனை அனுப்பிச்சார். மகன் நேரா இந்த படைகள்கிட்ட பனு குறைலா பனு நுதைர்கிட்ட வந்து ஸலாம் அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் எங்கத்தான் என்ன அனுப்பிச்சு விட்டாரு. நாளைக்கு இந்த முற்றுகை போராக மாறப்போகுது. 20 நாள் முற்றுகை, எல்லாம் சேர்ந்து கூட்டு தாக்குதல் நடத்தி முகம்மதை முடிக்க போறோம். அப்பதான் இவங்க சொன்னாங்க, எல்லாம் பண்ணிக்கங்க, நாளைக்கு சனிக்கிழமை என்ன பண்ணாலும் நாங்க போருக்கு வரமாட்டோம். யூதர்களுக்கு சனிக்கிழமை பெருநாள், எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் சோதிச்சான். கரெக்டா கடல்ல அன்னைக்கு கரையில வந்து மீன்கள்லாம் சிரிக்குமாமா. ஏன் பிடிக்க மாட்டாங்கன்னு தெரியும். சனிக்கிழமை வாசிகள் என்றே அல்லாஹ் குர்ஆனில் யூதர்களை சொல்றான். ஒன்னும் செய்ய மாட்டோம். அதற்கு அடுத்த நாள் போர் செய்வதாக இருந்தால் இந்த 2 சமூகத்தில் இருந்தும் 70 தலைவர்கள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு அடமானமா இருக்கணும். இப்படியே சொல்றாங்க. வெற்றியானாலும் தோல்வியானாலும் நீ கிளம்பி போயிருவ, அடி வாங்கிறது யாரு? நான். கடைசி வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். அப்படின்னா உங்க ஆட்கள்ல 70 பேர் எங்களுக்கு பிணைய கைதிகளாக வேணும். அபூ சுஃபியானுடைய மகன் குறைஷிகள்கிட்ட போய் சொல்ற, இப்படி சொல்றாங்க. மொத்த குறைஷிகளும் அதை கேட்டவுடன் சத்தமா சொன்னாங்க, பன்றிகளின் குரங்குகளின் பிள்ளைகள் துரோகம் இழைத்து விட்டார்கள். ஏன்னா யூதர்கள் தான் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டு குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டார்கள், பன்றிகளாக உருமாற்றம் செய்யப்பட்டார்கள். இதையெல்லாம் குர்ஆன் சொல்லுது. அதனால குறைஷிகள் மொத்தமும் ஒன்னா கத்துனாங்க, அப்னா உல் கரதத்தி வல் கனாசீர். இந்த கெட்ட வார்த்தை, பன்றி குரங்குகளின் பிள்ளைகள் துரோகம் இழைத்து விட்டார்கள் அப்படின்னு அபூ சுஃபியான் சொன்னார். ஒரு ஆட்டை கேட்டாலும் கொடுக்க கூடாது. இப்பதான் நுஐமுக்கு ரொம்ப திருப்தி.
நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வரும். 3 படைகளிலேயும் குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. அதனால அபூ சுஃபியான் சொன்னாரு. அதுக்கு அடுத்து பெருமானார் துவா செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. பெரும் காற்று அடித்தது. அந்த காற்றுடைய வரலாறுகள் எப்படி எழுதுதுன்னா, இந்த குழிக்கு இந்த பக்கம் குறைஷிகளும் கத்ஃபானும் யூதர்களும் தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான காற்று. ஆனா முஸ்லிம்களுக்கு அது தென்றல் காற்றாயிருச்சு. அதனால கூடாரங்கள் பிச்சுட்டு போச்சு, உணவுகள் எல்லாம் காற்றுல பறந்துருச்சு. அத மக்கள் ரொம்ப சடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப அபூ சுஃபியான் சொன்னாரு, இந்த துரோகிகளை நம்பி நாம இங்க இருக்க முடியாது, கிளம்புவோம். நான் கிளம்புற, வர்றவங்க வாங்க. அபூ சுஃபியானுடைய படை கிளம்பியது. காலையில் எந்திரிச்சு பெருமானார் பார்க்கிறார்கள், அவங்க எதிரிகள் கூடாரங்களை காலி செய்து புறமுது விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட சுக்ர் செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஸர அப்தஹு வ அஸ்ஸ ஜுந்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. போரே நடக்காமல் இந்த கூட்டணி நேட்டோ படைகளை தோற்கடித்து விரட்டி அடித்தானே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இது மிகப்பெரிய முற்றுகை. காலங்கள் ஓடுது. இந்த நுழைன் பிறகு பெருமானாருக்கு நம்பிக்கையானவரா மாறிட்டார். ரொம்ப நம்பிக்கையானவரா. மக்காவுடைய வெற்றி, அந்த படை போகும் பொழுது நஜிதிலிருந்து வந்த கத்ஃபான் சமுதாயம் இஸ்லாத்தை ஏத்துக்கிச்சு. அவங்க நாட்டினுடைய கொடியோடு இந்த நுழைன் கம்பீரமா வர்றார். அந்த மக்கால தான் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். ஒரு ஆளுக்கு பின்னாடி நின்று இவங்க யாரு இவங்க யாரு இவங்க யாருன்னு கேட்டுட்டே வரும்போது இந்த கத்ஃபானுடைய படையை தூக்கி கொண்டு, கொடியை தூக்கி கொண்டு வருகிற நுழைமை பார்த்து, இவர் யாரு, இவர் உங்களுக்கு தெரியலையா, இவரு தாங்க நுழைமு, அந்த ஜாலியான ஆளு, பயங்கரமான ஆள் இருந்தாலு. அப்ப அபூ சுஃபியான் மறக்காம சொல்றாரு, மக்காவின் அஹ்ஸாபு படையில அகழ் யுத்தத்துல எங்க கூடவே இருந்து எங்களை குழி பறிச்சு சிக்க வச்சவன் யாரு, இந்த நுழைன். இன்னைக்கு அவர் சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கொடியை தூக்கி கொண்டு தளபதியாக வர்றார். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. அல்லாஹ்வுடைய தீன் உயர்ந்தே தீரும் என்ற பெருமானாருடைய வார்த்தைக்கு ஒப்ப பெருமானார் ஃபதஹ் மக்காவிலேயே ஒட்டுமொத்த அரேபிய பிராந்தியங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கும்பல் கும்பலாக வந்து சரணடைந்ததை கண்கூடாக பார்த்தார்கள். மார்க்கம் முழுமை பெற்ற பிறகு நபி சொர்க்கத்திற்கு சென்றார்கள் என்று குர்ஆனுடைய செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரியான ராஜதந்திரிகள், போரினுடைய சூழ்ச்சிகள் தெரிந்தவர்கள், இந்த மார்க்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் உயர்வுக்கு காரணியாக இருந்திருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களை போன்று ஈமானுக்காக, தீனுக்காக, இஸ்லாத்திற்காக ஏதோ ஒரு வழியில் பயன்படுகிற மக்களாய் அல்லாஹ் நம்மையும் பயன்படுத்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.